நன்றி 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 நன்றி. பா எங்களோடு பேசுங்க ராஜா. உடைய மகிமை எங்களை மூடட்டப்பா. உடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உங்க கிருபை இல்லாம ஒன்று இல்லை ஆண்டவரே. நல்லா என்னோடு சேர்ந்து ஆவியில நிரம்பி நல்ல தேவ பிள்ளைகள் சோதனை பண்ணும். தகப்பனே, வார்த்தைகள் முழுவதும் எங்களுக்கு பலத்தை உண்டாக்கட்டும். உடைய பாதுகாப்பை உண்டாக்கட்டும். உடைய மகிமையை உண்டாக்கட்டப்பா. உங்க கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும். நீ பெரியவராயிருந்து எங்களை நடத்துவீராக. சமூகத்தில் கொடுக்கிறப்பா. வல்ல கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே. சேதனோட பாடுவோமா? ஆராதனை பலமா சொல்லுங்க. ஆராதனை நாயகன் நீரே. அல்லேலூயா. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென் ஆமென். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை. பலமா சொல்லுவோமா? உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. நல்ல வாய் திறந்து. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை நாயகன் ஓ நீரே. ஜீசஸ். ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுவீரே. சொல்லுவோமா பலமா? ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுவீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவேன். ஆமென் ஆண்டவரே. விடி வெள்ளி ஓ ஜீசஸ். பிரியம் நீரே. ஆமென். என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை நாயகன் ஆண்டவரே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யமாறுதே. அப்பா திரும்பவும் வருவேன் என்றே. Jesus is coming back again. Oh, Jesus is coming back. Hallelujah. ஆண்டவர் திரும்பவும் வருகிறார். ஆமென். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் ஆவியானவரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை. நாயகன். ஹல்லேலூயா. ஆராதனை வேந்தனும் நீரே. அப்பா நல்ல தகப்பனே,
இப்படி மகிமுள்ள நேரத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, வாழ்க்கையின் போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கிற புதிதான பாரங்கள், எங்களை அறியாமல் நாங்கள் சிக்குண்டு தவிக்கிற சூழல்கள், இவைகளிலிருந்து எங்களை வெளியில கொண்டு வர அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக, உம்முடைய வல்லமையினால் எங்களை மூடுவீராக. அப்பா, இந்த பலத்தை நாங்க எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? நாங்க உம்மோடு சஞ்சரிப்பதினால, துயரப்பட்ட நேரத்தில் துன்பத்தின் பாதையில நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, நாங்கள் பலன் பெற்றவர்களாய் இருப்பதற்கு உம்முடைய வசனம் எங்களை தேற்றுகிறது. நாங்கள் சர்வ வல்லவருக்குள் பலன் உள்ளவர்களாய் மாற இந்த நாளில் எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கேட்கிற அருமையான பிள்ளைகளையும் பேசுகிற என்னையும் கர்த்தர் மூடி மறைப்பீராக. நீ மாத்திர மகிமை அடைவீராக. கிறிஸ்தேசுவின் கரத்தில் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் வேத வசனங்களுக்கு நேராக கடந்து போவோம். உபாகம புத்தகம் எடுத்துக்கொள்ளவோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம அநேக முறைகளை சோர்ந்து போகிறோம். பாரம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, வேதனை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆமென். சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்படி நான் இந்த காரியத்திலிருந்து வெளியில வருவேன், ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் அநேக நேரங்கள் உண்டு. அது பெரிய பொறுப்புள்ள ஆளா இருந்தாலும் சரி, அல்லது தினமும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற மனுஷனானாலும் சரி, இந்த பாரம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ சுமக்க வேண்டாம், நான் சுமந்து கொள்ளுகிற கர்த்தர். ஆமென். நீ சுமக்க வேண்டாம். ஆமென். I have called you. My strength is sufficient for you. என்னுடைய உபத்திரவத்தில் என்னுடைய பலன் நிச்சயமா நிற்கும். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமா விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் மகிமையோடு கூட தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை உபாகம புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நான் வாசிக்க கேட்போம். அடுத்து வாசிங்க 7வது வசனம். மோசே மரிக்கிற போது, ஆமென், மோசே மரிக்கிற மரிக்கிற பொழுது 120 வயதாயிருந்தான். he was about 120 years old. 120 வயது உள்ளவனாய் இருக்கிறான். மோசே மரிக்கிற பொழுது 120 வயசு. ஆமென். ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்தா 50, 60, 70 வயசுல நமக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, நம்பிக்கை இல்லை. நான் இன்னும் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த தரிசனமான கர்த்தருடைய மகிமை நமக்குள்ள இல்லாமல் இருக்கிறது. we are worried about your life span. நம்முடைய வாழ்க்கை காலம் குறுகி போயிருக்கிறது. மோசே காலத்தில் ஆண்டவர் மகிமுள்ள தேவனாய் ஜனங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளை, ஆமென், நமக்குள்ள மோசேக்குள்ள இருந்த அந்த தேவ பலன் நமக்குள்ள இல்லை. இந்த மோசேக்குள்ள இருந்த அந்த அபிஷேக வல்லமை நமக்குள்ள காணப்படல. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆமென் நாட்டப்பட்டிருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுடைய பலன் குன்றி போவதில்லை என்ற வேதம் சொல்லுகிறது. ஆமென். கிரைஸ்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். அந்த பலத்துக்குள்ள நம்ம போகும் பொழுதுதான் நிச்சயமாக நம்மை சுற்றிலும் இருக்கிற, நம்மை மூடி இருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளையும் நாம் ஜெயம் கொள்ள முடியும். ஆனா ஒரு 3 பேருடைய மரணத்தை வேதம் இங்கே சொல்லுகிறது. இங்கே காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 1 மோசே, 2வது ஈசாக்கு, 3வது யாக்கோப். இந்த 3 பேருடைய மரணங்களிலும் ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. 3 பேருக்கும் வயதாகி மரித்தார்கள். அல்லேலூயா. மரித்த அந்த நிலையில இங்க மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் மரிக்கிற பொழுது வாசிங்க 120 வயதாயிருந்தான்.
இருந்தான். 120 வயது உள்ளவனாய் இருக்கிறான். அவன் கண் இருளடையவும் இல்லை. அவனுடைய கண் என்ன ஆகல? இருளடையவும் இல்லை. இருளடையவில்லை. அவன் பலன் குறையவும் இல்லை. அவனுடைய பலன் குறையவும் குறையவும் இல்லை. அல்லேலூயா. Had a good vision. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு மனுஷனுக்கு கண்ணானது சரீரத்தினுடைய விளக்காய் இருக்கிறது. விளக்குல என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அந்த சரீரம் மகிமைப்பட்டு இருப்பதற்கு, அந்த சரீரம் பலன் குன்றாமல் இருப்பதற்கு கண்ணும் அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கண்கள் மிகவும் அவசியமானது. ஆண்டவர் சொல்றாரு, அதாவது தேவனுடைய மகிமை, அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அந்த கண் தெளிவா இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா பாப்போம். கண் தெளிவா இருக்கும். இருதயத்துல வேதனை சஞ்சலம் வந்துடுதுன்னா கண்ணானது தம்முடைய பலனை இழந்து விடுகிறது. ஆனா மோசே இங்க பார்க்கும் பொழுது 120 வயசுல, நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய பயத்திற்கு, நம்முடைய வேதனைக்கு, சஞ்சலத்துக்கு, நடுக்கத்திற்கு, வியாதிகள் மத்தியில, பொருளாதார சிக்கல் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில நமக்கு வேற எங்கிருந்தும் பலன் வராது. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து மட்டும்தான் we can receive the strength. அல்லேலூயா. நமக்கு ஒரு பலன், இதுல ஜெயம் என்பதற்கு, குழப்பத்தின் மத்தியில ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்று சொன்னா அவருடைய வார்த்தையில தான் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆமென். அப்போ மோசே தேவனுடைய வார்த்தையின் மேல் மிகவும் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவனாய், பலன் கொண்டவனாய் இருந்தான். அல்லேலூயா. 120 வயசு, அவனுக்கு கண்ணு இருளடையில. காரணம், தேவனுடைய வார்த்தை அவனுடைய உள்ளத்துல மகிமைப்பட்டு கொண்டிருந்தபடினால, தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள வல்லமையாய் பிரகாசித்து எரிந்து கொண்டிருந்தபடினால. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி பேசும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உம்மீது கொண்ட அந்த பலத்தினால, உம்மீது கொண்டிருக்கிற அந்த நெருக்கத்தினால உம்முடைய வார்த்தை என் எலும்புகள் எப்படி இருக்கிறதா? அக்கினியை போல எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எரேமியா தன் எலும்புகளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னாரு? அக்கினி மூழ்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை சம்மட்டி போல இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள அக்கினியாய் பற்றி எரிந்தால் அந்த அகத்தின் அழகு முகத்துல தெரியும். முகத்துல எந்த இடத்துல தெரியும்? கண்களிலே வெளிச்சமாய் தெரியும். அல்லேலூயா. ஆமென். ஒருவனுக்குள்ள சோகம் வந்துட்டுதுன்னா முதல்ல எதுதான் இருளடையும்? கண்கள் இருளடையும். அல்லேலூயா. பயம் வந்துட்டா கண்கள் இருளடையும். துக்கம் வந்துட்டா கண்கள் இருளடையும். அல்லேலூயா. ஆமென். அப்போ சங்கீதக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே, என்னில் உள்ள வெளிச்சம் அணைந்து போகாதபடிக்கு, என்னுள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு. ஆமென். என் வெளிச்சத்தை என் இருளை என்ன பண்ணுங்க? வெளிச்சமாய் மாற்றுங்க. என் விளக்கை ஏற்றுங்க. அல்லேலூயா. இப்ப எந்த விளக்கு? கட்டளையே விளக்கு. நீதிமொழிகள் புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கட்டளை அப்படியே அனுதினம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதானே அந்த காரியங்கள், வேத வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற அந்த மகிமை தான் நமக்குள்ள வரும் பொழுது இந்த கட்டளை விளக்காய் அமைகிறது. அந்த விளக்கிலிருந்து வெளியில வருகிற அந்த தேவ மகிமை தான் வெளிச்சமா இருக்கிறது. அந்த வெளிச்சம். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்ல, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்குதா, வெளிச்சமா இருக்குது? சரீரமானது, கண்ணானது எங்க இருக்கு? கண்ணானது சரீரத்தின் கண்ணானது. எந்த வசனம் வாசிங்க? மத்தேயு 6:22. 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிடும். சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிடும். அல்லேலூயா. அப்போ மோசேக்கு என்ன பண்ணல? கண்ணானது என்ன பண்ணல? இருளடையில. அப்ப எப்படி இருக்குது அவனுக்கு? எப்படி இருக்குது அவனுக்கு? வெளிச்சமா இருக்கிறது. அப்ப கண் எதை நோக்கி பார்க்கிறது? தேவனுடைய கட்டளைகளை நோக்கி பார்க்கிறது. ஆமா. அப்ப அந்த கண்ணும் சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. ஆனா இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது நமக்கு, எப்படி? கர்த்தருடைய கட்டளையே விளக்கு. ஆமா. வேதமே வெளிச்சம். அப்ப கண்ணு விளக்குனா அந்த விளக்கு வெளிச்சம் எங்க வருது? சரீரத்துல வருகிறது. அப்ப வேதம் தான் வெளிச்சம். சரீரம் எப்படியா இருக்கணும்?
முழு வேதமாய் இருக்கணும். அல்லேலூயா. சரிங்க, எப்படி இருக்கணும்? நடமாடும் வேதாகமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை முழுவதும் ஆமென் மெருகேற்றப்பட்ட சரீரமாய் இருக்கணும். அதனால்தான் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சொல்றார், உங்கள் சரீரமானது பரிசுத்தாவியின் ஆலயமா இருக்கிறது. கண்ணு விளக்காச்சுன்னா சரீரம் வெளிச்சமா இருக்கும். ஆமென். அப்ப கட்டளை விளக்குனா கண் பார்க்கறதெல்லாம் கர்த்தருடைய கட்டளையா இருக்கணும். கர்த்தருடைய கட்டளையை பார்க்க 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 இந்த சரீரமானது வெளிச்சமாய் மாறிவிடும். ஆமென். அப்ப வேதமே வெளிச்சம், சரீரம் வேதம், கண்ணு கட்டளை. அல்லேலூயா. எதுமே புரியுது? எதுமே புரியுது? கண்ணானது விளக்கு, கர்த்தருடைய கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த கண்ணானது சரீரத்துக்கு என்ன கொடுக்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்ப மோசேக்குள்ள என்ன இருந்தது? கண் இருளடையாம வெளிச்சமா இருந்ததுக்கு காரணம் அவன் சரீரம் பலவீனம் அடையாமல் பலனா இருந்ததுக்கு காரணம் வெளிச்சமாகிய வேத வார்த்தை, விளக்காகி தேவ கட்டளை அவன் சரீரத்துல மகிமைப்பட்டு கொண்டிருந்தது. அல்லேலூயா. ஷகதாரா பாபா. நல்ல ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமென். என் கால்களுக்கு அது எப்படி இருக்கிறது? இப்போ தீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு மகிமை. அதனாலதான் மோசேக்கிட்ட ஆண்டவர் பேசும் பொழுது அவருக்கு சொல்றார், God has declared a death sentence to Moses. Hallelujah. Amen. ஆண்டவர் மோசேக்கு மரண தண்டனை விதித்து விட்டார். ஏன்? கட்டளையை மீறினான். கட்டளைய கர்த்தருடைய கட்டளைய மீறினான். ஆமென். அந்த கட்டளை மீறும் பொழுது ஆதாமியாவால் கட்டளை மீறினார்கள். டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் லா இஸ் a sin. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். நல்ல ஆண்டவர் அந்த இடத்துல மோசேக்கு மரணத்தை கட்டளை இடுகிறார். டெத் சென்டென்ஸ் சொல்லிட்டாரு. ஆனா மரண கட்டளை நமக்கு பிறப்பிக்கப்பட்ட பிறகு கூட மோசே என்ன பண்ணல? சோர்ந்து போகல, பலவீனம் அடையல. அவன் இரவு பகல எங்கேயாச்சும் உட்கார்ந்து ஐயோ நான் சாக போறேன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஆண்டவர் அதுக்கு பதிலா என்ன செய்தாம? he was very vision oriented person. Hallelujah. ஆமென். அதுதான் நம்ம பவுலடியோட வாழ்க்கையில பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார், சாவனுக்கு ஆதாயம். மோசஸுக்கு நல்லா தெரியும், எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் நான் சோர்ந்து போகிறவன் அல்ல. காரணம், அவர் என்னை பலத்தால் இடை கட்டுகிறவர், என்னை மகிமையினால் இடை கட்டுகிறவர். அல்லேலூயா. கட்டளையோடு கூட வாழ்ந்த மோசேக்கே இப்படிப்பட்ட ஒரு பலவீனம். ஆமா, கட்டளையே நோக்கி பார்த்து அவன் பலமா இருந்தவனுக்கே இப்படி ஒரு சூழல்கள் நெருக்கங்கள் வரும் பொழுது தேவ பிள்ளையே, ஆனா அவன் சோர்ந்து போகல. கர்த்தருடைய மகிமையை கட்டளையை மீண்டும் பார்க்க ஆரம்பித்தான். ஆமென். என்னை காயப்படுத்தி கட்டு போடுகிறவர் கர்த்தர் என்று உணர்ந்தான். ஆமென். அவருடைய மகிமையை உணர்ந்து அவரோடு கூட நடந்தான். அதனாலதான் கடைசி மட்டும் அவனுக்குள்ள என்ன நடந்தது? பலன் குன்றி போகாத ஒரு வல்லமை இருந்தது, கண்கள் இருளடையாத ஒரு பலன் இருந்தது. ஆமென். என்னது இதுக்கு கண்கள் இருளடையவில்லை என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், you and me will have a clarity in our life. Hallelujah. Hallelujah. Amen. No things will appear hidden. Amen. All will be very open and it will be very naked to see. Hallelujah. கர்த்தர் நமக்கு எந்த ரகசியத்தையும் மறைக்க மாட்டார். அவன் கண்கள் தெளிவா இருந்தது. If something is hidden, then the confusion starts in our mind. Hallelujah. நமக்குள்ள என்ன நடக்குது? ஒரு குழப்பம் உண்டாயிடுது. இப்ப கண்கள் தெளிவா இருந்தேன்னு சொன்னா அவன் எப்படி இருந்தான்? ஆத்துமாவில சுகமா இருந்தான். அல்லேலூயா. ஆமென். யோவான் அப்படிதான் சொல்றார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பான். மோசஸ் வாஸ் வெரி கிளியர் இன் ஹிஸ் ஹார்ட். கர்த்தருடைய கட்டளைகளை அவன் சரீரத்துல வேத வெளிச்சமாய் அவன் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துல வெளிச்சமா இருந்ததுன்னா அது நம்முடைய கால்களுக்கு என்னமா மாறும்? தீபமாய் மாறும். ஆமென். நம்மை நல்ல வழியில கொண்டு போகும்.
அங்க இங்க மோசேயுடைய மரணத்தை குறித்து நான் தியானிக்கும் பொழுது சில வேலைகளை ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ சாக போற. என்ன பண்றாரு? நீ சாக போற. 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 34:4. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உனக்கு சந்ததிக்கு, உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று. யார் இந்த சந்ததி? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. அல்லேலூயா. ஆணையிட்ட தேசம் இதுதான், இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு என்ன பண்ண மாட்ட? கடந்து போக மாட்ட. ஏன்? பலனில்லாதனாலயா? கட்டளை மீறினதுனால. ஆமென். சில நேரங்கள்ல நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நாம் போய் சேர வேண்டிய மகிமுள்ள இடம், நாம் சென்றட வேண்டிய டார்கெட், ஆமென், வாழ்க்கையில நம்ம இதை செய்யணும், இப்படி அடையணும், இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் என்று சொல்லி சில திட்டங்களை வைத்திருப்போம். இந்த காரியங்களை போய் நம்ம அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்போம். So all those things will be blocked. Sometimes you will not be able to reach it. Hallelujah. ஒரு தரிசனம், இந்த வருஷத்துல இப்படி ஆவேன், அடுத்த வருஷத்துல இப்படி ஆவேன், நான் படிச்சு முடிச்சு இப்படி இருப்பேன், என் வேலை இப்படி இருக்கும், என் எஜுகேஷன் இப்படி இருக்கும், நான் ஒரு வீட்டை கட்டுவேன், இப்படி பண்ணுவேன் என்ற ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். எல்லாம் நல்லது. அல்லேலூயா. எல்லாம் நல்லது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆமென். So why we are not able to reach there? ஏன் அந்த அந்த மனதின் விருப்பங்களை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகிறது என்று கேட்பீர்களானால், தேவ பிள்ளையே, நாம் எங்கோ ஒரு இடத்துல கர்த்தரோடு இருக்கிறோம் என்று சொல்லியும் தேவ கட்டளையை ஏதோ இடத்துல மீறுகிறோம், ஆணுடைய சப்தத்துக்கு கொஞ்சம் எங்கே விலகி நிற்கிறோம், அவருடைய பிரச்சனத்துக்கு நம்மை மறைத்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார், கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆனா அவனுடைய மீறுதல்கள ஒரு மீறுதல் ஆண்டவரை துக்கப்படுத்தினது, கர்த்தரை வேதனைப்படுத்தினது. ஆமென். அவர் இரக்கத்தின் தேவன் தான், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர், மன்னிக்கிறதுல ராஜாவாகிய கர்த்தர். நம்முடைய பாவங்கள் மீறுதலை மறந்து, ஆமென், கிழக்குக்கும் மேற்குக்குள்ள தூரமாய் தூக்கி போட்டுட்டு, ஆமென், அதை விட்டு விலகுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா மோசேயுடைய விஷயத்துல he made a decision. அவ்வளவுதான். கர்த்தர் ஞாபகம் வச்சு பழி வாங்கினார் அல்ல, அவர் ஒரு முறை தீர்மானம் செய்தார், அந்த தீர்மானத்தை மாற்றக்கூடிய தேவன் அல்ல. அல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவன்ல நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எந்த நிலையிலும் நான் ஆராதிக்கிறேன் சர்வ வல்லவர், என்னை குறித்துதான காரியங்களில அவர் முடிவு செய்துவிடக் கூடாது. ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, sometimes I go, amen, away from the presence of God. I go out of the way. தேவனுடைய கட்டளை மீறி சில நேரங்களில் போகிறேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போகிறேன். ஆனா நீங்க ஸ்ட்ரெங்த் வரணும்னா கர்த்தரையே நம்பணும், அவரையே நோக்கி பார்க்கணும், அவருடைய முகத்தையே தேடணும். அல்லேலூயா. ஆமென். மோசே எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்ப 2வது, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்துல நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். என்ன பண்ணுங்க? புருஷராயிருங்கள். ஆமென். பெரிய ஆசீர்வாதமான காரியம், புருஷராய் இருங்கள். அல்லேலூயா. ஆம்பளையா காரணமா நிக்கணும்ன்றார் ஆண்டவர். ஆமென். ஏன்? புருஷனோடு கூட தான் கர்த்தர் உடன்படிக்கை மகிமையா பெய்கிறார். அல்லேலூயா. புருஷனுக்கு தான் பலத்தை கொடுக்கிறார். ஆமென். ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்கு? புருஷன் கையில இருக்குது, ஆண் கையில இருக்குது. அல்லேலூயா. ஆமென். எங்கன்னா ஒரு 2 நாளைக்கு நம்ம கொண்டாடி பள்ளிக்கு சோறு போடனா பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், நீலாம் ஒரு ஆம்பளையாடா. அல்லேலூயா. ஒரு ஆம்பளையா. ஆமென். ஏதோ சண்டை வரும்போது, சின்ன பிரச்சனை வரும்போது கூட கொஞ்சம் அப்படி பயந்து வந்தோம்னா, என்னப்பா நீ ஒரு ஆம்பளையா? ஆம்பளையா காரணமா நில்லுடா. ஆண்டவர் பாருங்க, யோபு கிட்ட வராரு. அல்லேலூயா. யோபு கண்டபதியா புலம்பி தள்ளி அவனுடைய சைக்காலஜி, அவனுடைய எல்லா டாக்டரின் எழுதுறாரு. அவர் யாரு? யோபு. நான் பிறந்த நாளை சபிக்கிறேன், இப்படி ஒரு ஆண்மகன் பிறந்தான் என்பதுக்கு இல்லை என்று சொல்லி இஸ் மேக்கிங் இஸ் ஓன் ஆட்டோபயோகிராபி. இந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக, இப்படி இல்லாமல் போவதாக என்னென்னமோ உளறி தள்ளுறான். யாரு? யோபு. சில நேரத்தில் நமக்கு வேதனை சஞ்சலம் வரும்போது நமக்கு என்ன பேசணும் நம்ம அறியாமலே லிப்ஸ் மூவ்மெண்ட் ஓவர் ஆகிப்படுது. ஆமாம். சில பேர் கொஞ்சம் திட்டிட்டு விட்டோம்னா அந்த பக்கமாக போய் மனம் பேசிட்டே இருப்பான், அவன் அறியாமல் வழி வந்துட்டே இருக்கும். யோபுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். லப்பலப்பலப்பலப்பலன்னு ஏதோ அந்நிய பாசம் பேசுற மாதிரி ஏதோ பேசிட்டே இருந்தான். கர்த்தர் உட்காந்து பார்த்தாரு, டென்ஷன் ஆயிட்டாரு, எழுமிட்டாரு. ஏய் எழுமுடா,
ஆம்பளை காரணமா புருஷனை எழுந்து வேட்டி கட்டி நில்றான், இப்ப என்கிட்ட பேசுறான்டாரு. அல்லேலூயா. ஆமென். ஸ்ட்ரென்த் வரணும்னா திடமனதா இருங்கள். என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள், விழித்திருங்கள். தட் மீன்ஸ் யூ பி இன் பிரேயர் அலர்ட். ஜெபத்துல இருக்கணும், விசுவாசத்துல இருக்கணும். ஆமென். அதுல நிலைச்சு இருக்கணும். அப்புறம் புருஷனா இருக்கணும். புருஷனா இருந்தா பத்தாது, புருஷனுக்கு உண்டான என்ன வேணா ஸ்ட்ரென்த் இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் நல்லா உப்பி போய் நல்லா புலி மூட்டை மாதிரி நம்ம ஆள இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ராமன் சொல்ல மாட்டீங்களா? வேகமா 2 தள்ளி தள்ளுனா தடிக்கு ஊது உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி உருண்டுடுவான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. புருஷன் என்ன வேணாம்? புருஷ பலம் வேணும். இப்ப கத்த சொல்ல ஸ்ட்ரென்த் எனக்குள்ள இருக்கணும்னா, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையில, ஆமென், through the word of God I am receiving the strength in my body. Through the word of God I receive strength in my life. Hallelujah. சத்தமா ராமன் சொல்ல மாட்டீங்களா? 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு நம்ம கர்த்தருக்குள்ள பெல் நடைவோம். சீக்கிரமா. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதான் ஸ்ட்ரென்த். தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கிறது? பலத்தை கொடுக்கிறது, வல்லமையை கொடுக்கிறது, மகிமையை கொடுக்கிறது. If I preach, I should preach according to the word of God. Hallelujah. என் சொந்த கதையை எடுத்து ஓடக்கூடாது. ஆமென். என் திறமையை காட்டக்கூடாது. எனக்கு தெரியுற எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளிப்பாடுங்க புது ரகசியங்களா சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்க அநேக நூதன பிரசங்கியார்கள் எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். நூதன பிரசங்கியார்கள். தேவ பிள்ளையே, இந்த பதிவுல நான் போறது ரொம்ப கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன். ஆமென். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? எல்லாருக்குள்ளரையும் நான் சரி மற்றவன் சரி என்ற எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிசாசு உழந்து சுத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஃபேஸ்புக்குள்ள போக முடியல, வாட்ஸ்அப்புக்குள்ள போக முடியல, யூடியூபுக்குள்ள போக முடியல. எங்க போனாலும் எவனா ஒருத்தன் ஒரு சின்ன போஸ்டிங் போட்டுட்டு நீ பெரியாளா நான் பெரியாளா உட்கார்ந்து இருக்கிறான். என் அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, ஊழியக்காரர்களே, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். You must know how to differentiate the word of God, where to preach, what to preach. Hallelujah. சபைக்குள்ள பேச வேண்டியதை மீடியாக்கள் வந்து பேசாதீங்க. மீடியாக்கள் பேச வேண்டியதை சபைக்குள்ள உட்கார்ந்து பேசாதீங்க. ஒரு ஊழியக்காரன் தவறு செய்தால் தயவு செய்து மீடியாக்குள்ள போடாத. உனக்கு தைரியம் உள்ள ஊழியக்காரனா இருந்தா நீ பிரசங்கிக்க வேண்டியதை அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட் பிரசங்கம் பண்ணா, அப்படி சம்பந்தப்பட்ட ஊழியக்காரனை கூப்பிட்டு அவனோடு பேசு. அல்லேலூயா. சபை விசுவாசிகளுக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகள், ஒரு ஊழியக்காரன் மேல ஒரு குறை இருந்தா நீ என்ன செய்? ஊழியக்காரனிடத்துல வா, நேருக்கு நேர் நில்லு. அவனுடைய மீறுதல் அக்கிரமங்களை அவனுக்கு கண்டித்து உணர்த்தும்படிக்கு அவனுக்கு சொல்லு. அப்படி இல்லனா போய் சபையா வீடு வீடா ஆமென் அவிவிசுவாசிகள் மத்தியில நீ பேசி திரியும் பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. கர்த்தருடைய கட்டளையை நீங்கள் நானும் மீறுகிறோம். அப்படி மீறும் பொழுது நம்முடைய கண் இருளாய் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்த ஆண்டவர் சொன்னாரு, நீ கண் இருந்தும் குருட, காது இருந்தும் செவிட. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய தாசர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்கள் பப்ளிக்ல வந்து விமர்சனம் பண்ணாதீங்க. நடுவர் வாசலில் நிற்கிறார். அல்லேலூயா. ஆமென். உன் சகோதரன் உனக்கு இடையூறா இருப்பாயானால், கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க விரும்புறேன். கட்டளை நமக்குள்ள இல்லாதனாலதான், கண்கள் தெளிவா இல்லாதனாலதான் நமக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்ல. ஸ்ட்ரென்த் இல்லாதனாலதான் நாம் புருஷரா இல்ல. புருஷரா இல்லாதனாலதான் நாம் திடமனதோடு நிற்க முடியல. அல்லேலூயா. கலாத்தியர் 6:1 கொஞ்சம் வாசிங்க. சகோதரரே, ஒருவன் இந்த இந்திய தேசத்துக்குள் இருக்கிற ஒரு விசுவாசியோ அல்லது தேவனுடைய ஊழியக்காரனோ தீர்க்கதரிசியோ அல்லது அற்புத அடையாளங்கள் செய்கிறவரோ யாரா இருந்தாலும் பரவாயில்லை. என் அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான ஊழியக்காரர்களே, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், கர்த்தருடைய தேவ பிள்ளைகளுக்கு அன்பான வேண்டுகோள். ஆமென். நோவா வெள்ளப்பெருக்குக்கு பிற்பாடு அவன் திராட்சரசம் அருந்திவிட்டு
அவன் தம்முடைய கூடாரத்திலே படுத்திருந்த பொழுது அவனுடைய வஸ்திரம் விலகி இருந்தது. வஸ்திரம் விலகி இருந்ததை பார்த்த மகன் யார் பார்த்தான்? காம் பார்த்தான். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த நிர்வாணத்தை மூடிவிட்டு அவன் இருதயத்தோடு வைத்து அமைதியாக இருந்திருக்கணும். இவன் என்ன செய்தான்? ஓடி போய் நிர்வாணமா இருக்க தன் தகப்பனுடைய காரியங்களை காட்டும்படிக்கு தன் சகோதரர்களை அழைத்து வந்து அப்படி நிர்வாணத்தை காட்டினான். எனக்கு உன் சகோதரனாய், உன் ஊழியக்காரனாய், உன் சக மனுஷனாய், கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட உன்னுடைய மந்தையின் ஆடாய் நைப்பனாய் இருக்கிற ஒருவனை குறித்து என்னுடைய அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீ காமாக மாறிவிடாதே, காமின் சந்ததியாய் மாறிவிடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மீறுதலையும் அக்கிரமத்தையும் கர்த்தர் இந்த பூமியில நியாயாதிபதியாய் வருவதற்கு முன்னமே அவர் வெளியரங்கமாய் அவமானப்படுத்துகிறவராய் இருப்பாரேயானால் நீ நானும் அழிவது நிச்சயம். அவர் மன்னிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை கிழக்குக்கு மேற்குக்குள்ள தூரமாய் தூக்கி போட்டு மறக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நடுவர் வாசலில் நிற்கிறார். ஆனால் நீங்கள் நானும் எழும்பி நான் உத்தமன், நீ ஓகேன் அல்ல அயோக்கியன் என்று சொல்லுவது, உன் சகோதரனை பார்த்து முட்டாளே என்று சொல்லுகிற நீ எரிநரகத்துக்கு பாத்திரவனாய் இருக்கிறாய் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நான் எச்சரிக்கையாய் இருப்போம். ஆமென். சபைக்குள்ள பேச வேண்டிய விஷயங்களை வெளியில நிறுத்துவோம். சம்பந்தப்பட்ட ஊழியக்காரர், சம்பந்தப்பட்ட பிள்ளைகளை நேரில் சந்திப்போம். அவர்களோடு கூட ஒப்புரவாக சொல்லுவோம். சொல்ல முடியலனா அவன் உனக்கு யாரோவாக இருந்துட்டு போகட்டும், நான் வரும்போது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ ஒரு களையும் எடுக்க வேண்டாம். ஏன்னா நீ களை எடுக்கிறேன்னு சொல்லி களையோடு சேர்த்து பயிரையும் எடுத்து விடுவாய். நீ ஒன்றும் புடுங்க வேண்டாம், நான் வரும்போது வேரோடு புடுங்கிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய சத்தியம், தேவ மகிமை. வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 6:1 வாசிங்க. உனக்கு பலன் இல்லாதபடி நீ உழன்று திரிகிறாய், பலனற்று இருக்கிறபடினால கண்டதை பேசி திரிகிறாய். ஆமென். கர்த்தர் எனக்கு செய்வார், என்னை பலப்படுத்துவார், அவருடைய வார்த்தையை தேற்றுகிறது என்று எந்த மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறானா அவனுடைய வாழ்க்கையில பதட்டம் இருக்காது, பலவீனம் இருக்காது. ஆமென். செங்கடல் வந்தா என்ன, அதை பிரிக்க வல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யோர்தான் கடந்து பிரவாகித்து போனால் என்ன, அதை கடந்து போக செய்கிற ராஜா என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எரிகோவை இடிப்பதற்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீ பலனுள்ள மகனாய் கர்த்தருடைய பலத்தை நம்பி இருப்பையானால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆகவே பலப்படுவதை விட்டுவிட்டு அநேகரை பலவீனப்படுத்துகிற ஆவி நமக்குள்ள வராதபடி தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளாய் மாறுவோம். ஆமென். அல்லேலூயா. ஒருவனும் ஓக்கியமானவன் அல்ல, ஒருவனும் பரிசுத்தவன் என்று சொல்லப்படுவதற்கு பூமியில இல்ல. காரணம், எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. நாம் பலவீனராய் இருக்கையிலே அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அதனால தன்னைத்தானே ஒரு பொருட்டாய் எண்ணிக்கொள்ளுகிறவன் நான் பரிசுத்தவான் மற்றவன் அயோக்கியன் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று கலாத்தியர் 6வது அதிகாரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து இந்த கலாத்தியர் 6:1 வாசிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். ஆமா, அந்நிய பாஷை பேசுறோம், அக்கினில பேசுறோம். I mean, we call ourselves spiritual people. Hallelujah. Spiritual leaders. Hallelujah. ஆமென். நீங்கள் நானும் இந்த பப்ளிக் மீடியாவில் வந்து ஆமென் குறை சொல்லுகிற இந்த ஆட்களை பார்க்கும் பொழுது ஆமென் கர்த்தரை அறியாத ஜனங்கள் நிச்சயமாய் தேவனிடத்தில் வருவதற்கு நீங்கள் நானும் தடையாய் இருப்போம். அப்படி நம்ம பேசும் பொழுது நாம் நிச்சயமாய் அவர்களை பலவீனப்படுத்துகிறோம். ஆமென். ஆண்டவருடைய வசனம் ஆண்டவர் தெளிவா சொல்றார், இடரல் வராமல் இருப்பது சகஜம் இல்லை, இடரல் வரும். ஆனா இந்த இடரல் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ கேடு. அவன் பிறக்காம இருந்தா அவனுக்கு நல்லது. அவன் கழுத்துல எந்திரங்கள்ல கட்டி நடுக்கடல தள்ளுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா கடைசி நாட்கள் அப்படி செய்யறவனுக்கு நான் வரும்பொழுது கிடைக்கக்கூடிய காரியம் மகா பயங்கரமா இருக்கும். நிறுத்து. அல்லேலூயா. வாசிங்க கலாத்தியர் 6:1. ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவி. எப்படி இருக்கணுங்க?
சாந்தமே கிடையாது. பப்ளிக் மீடியாவில் வந்து தான் கட்ட 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 வார்த்தையா பேசுறான், கண்ட 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 வார்த்தையா பேசுறான். கேட்டா பரிசுத்தவான். அல்லேலூயா. இயேசு சொன்னாராம், இயேசு சொன்னார் விபச்சார சந்ததியன். அல்லேலூயா. இயேசு விபச்சார சந்ததியன் சொன்னார்னா அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்து, ஆமென், சர்வவல்ல தேவனாகிய கர்த்தராகிய அவர் ஒருவரை ஆராதிக்காதபடி தங்கள் கைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களையும் ரூபங்களையும் செய்து வணங்கினபடினால ஒரு மனைவி புருஷனை விட்டு வேறொரு புருஷனோடு கூட போனா அவள் விபச்சாரம் செய்கிறது போல சர்வவல்ல தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய கனத்தை வேறொரு விக்கிரகங்களுக்கு அவள் கொடுத்தபடினால அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், ஆவிக்குரிய விபச்சாரம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து விபச்சார சந்ததி என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு விபச்சார சந்ததின்னு சொன்னார். ஒரு போலீஸ் ஆபீசர் திருடனை பார்த்து திருட்டு பையன்றார். அப்ப திருட்டு பையன் பார்த்து திருட்டு பையன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. உத்தமமா இருக்கிற போலீஸ் ஆபீசர் சொல்றேன். திருடாத போலீஸ் ஆபீசர் ஒரு பார்த்து திருடனை பார்த்து திருட்டு பையன் அடிக்கிறார். இயேசு சொன்னார் விபச்சார சந்ததி, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. பாவமறியாத சுத்த கண்ணன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் அகிலத்தையும் ஆல்பாவையும் ஒமேகாவையும் மகிமையாய் உண்டாக்கி ஆதியும் அந்தமாய் இருக்கிற தேவன். பார்க்கிற ஜனங்களை பார்த்து அவன் எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவனாய் இருக்கிறான், எப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவள் அறிகிற சர்வவல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், விபச்சார சந்ததியாய் இருக்கிறீர்களே, விபச்சார சந்ததியே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதனால இன்னைக்கு நான் வந்து அதே வார்த்தையை பயன்படுத்தி பேசுனா, ஆமென், எவ்விதத்துல நியாயம்? இயேசு நானும் ஒண்ணா, இயேசு நீ நானும் ஒண்ணா? இயேசு சிலுவையில் அடிச்சாங்க, உன்னை சிலுவையில் அடிக்கலாமா? அல்லேலூயா. இயேசு மறுபடியும் வர போறாரு, நீ செத்தா வருவியா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளையே, நாவடக்கம் உள்ளவர்களாய் இருப்போம். ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நான் எப்படி இருக்கணுமா? வாசிங்க. சாந்தமுள்ள ஆவியோடு, சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருத்த பண்ணுங்கள். சீர்பொருத்த தப்பு பண்றவன் என்ன பண்ணு? யூ மஸ்ட் ரெக்கன்சில், மேக் அ மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன். ஒப்புரவாகிய ஊழியத்தை பண்ணணும். இயேசு அதை செய்தார். அல்லேலூயா. பிதாவுக்கு நமக்கு உண்டான பிரிவினைய அவர் என்ன பண்ணாரு? தடி எடுத்து வச்சு அடிச்சு, ராஸ்கல் இங்க வா, இப்படி பண்ணையா, அவனை இவனை சொல்லிட்டு பப்ளிக் மீடியாவில் இயேசு திட்டி நம்மளை கொண்டு வந்து ஒப்புரவாக்கினாரா? அல்லேலூயா. இல்லையே. ஆனா என்ன செய்தார்? தான் உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மை ஒப்புரவாக்கினார். உனக்கு இன்னைக்கு விட்டு கொடுக்க மனதில்ல, தாழ்மையா பேச மனதில்ல, சாந்தத்தோடு பேச மனதில்ல. ஆமென். என் அருமையான தேவனுடைய சனமே, நீ அந்த லிஸ்ட்ல சேராத. கர்த்தருடைய கரத்துல ஒப்புக்கொடு. உன்னை ஆண்டு சமூகத்துல வா. உன் குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் மீறுவதற்கு உட்பட்டால், பலவீனமா இருந்தால், ஆவிக்குரியவராய் இருக்கிற நீங்கள் நானும் என்ன செய்யணும்னு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அந்த வார்த்தை தான் நமக்குள்ள பலத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பலத்தினால் அன்பு மிகுதியாகும். அல்லேலூயா. ஆவிக்குரியவரா இருக்கிற நீங்க என்ன செய்யுங்க? அப்படிப்பட்ட மீறலுக்குண்டான சகோதரனை, ஊழியக்காரனை, தீர்க்கதரிசி என்ன செய்யுங்க? சீர் பொருந்த பண்ண போட்டுங்க. அப்படி உங்களால பண்ண முடியலன்னு சொன்னா விட்டுடுங்க. அவன் உனக்கு யாரோவாக இருந்துட்டு போகட்டும். நான் வரும்போது நியாயாதிபதியாய் அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை நான் கையோடு கூட கொண்டு வருகிறேன். அவனவன் கட்டின அந்த மாளிகையினுடைய கைப்பாடான வேலை என்னவென்று அவன் வரும், நான் வரும்போது விளங்கும். அல்லேலூயா. வைக்கோல் புல்லை கொண்டு கட்டியிருந்தால் அது எரிந்து சாம்பல் ஆகும். பொன்னினாலும் வெள்ளினாலும் கட்டியிருந்தா அது மகிமையா நிற்கும், அக்கினிக்கு இரையாகாதபடி பலனா நிற்கும். அல்லேலூயா. அப்ப அந்த ஸ்ட்ரென்த் நமக்குள்ள வேணும். அப்ப ஒருவன் ஊழியம் செய்தால் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணால் 1 பேதுரு 4:11 சீக்கிரம் வாசிங்க, முடிப்போம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணா எப்படி பிரசங்கம் பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி பிரசங்கம் பண்ணணும். நீ நியாயாதிபதியா உட்கார்ந்துட கூடாது, நீ நானும் நியாயாதிபதியா உட்கார்ந்துட கூடாது. ஆமா, குற்றவாளி கூண்டில் நிக்க வேண்டிய நம்ம ஜட்ஜி சீட்ல உட்கார்ந்து தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறோமே, தவறான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் ஆகிலும் இல்லை, எல்லாம்
குற்றவாளி கூண்டுல நிக்க வேண்டிய ஆட்கள் நம்ம. ஆமென். நம்ம போய் ஜட்ஜி சீட்ல உட்கார்ந்துட்டு கையை காட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஆமென். நீ 10 ரூபா திருடுனா நான் 20 ரூபா திருடிக்கிறேன், ரெண்டு பேருமே திருட்டு பையன் தானே. அல்லேலூயா. இதுல வேற என்ன பெரிய திருடன் சின்ன திருடன்? திருடன் தான். ஆமென். அல்லேலூயா. ஒருவனாகிலும் இல்லை, ஏகமாய் கெட்டு போனார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. மற்றவங்களை குற்றப்படுத்துகிற நீயே குற்றவாளி ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ஆமென். அப்ப நமக்கு பலவீனம் உள்ள வந்துருது, தேவனுடைய வார்த்தை உள்ள வந்தா ஸ்ட்ரென்த் வரும். கண் இருளடையாது. கண் இருளடைஞ்சதுன்னா கண்டபடியா பேசும். அல்லேலூயா. ஆமென். கண் இருளடைஞ்சதுன்னா புத்தி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். புத்தி கெட்டு போச்சுன்னா லூஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம். அதனால்தான் மென்டலா இருந்த நம்மள, பைத்தியங்களா இருந்த நம்மள கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு 4:11 கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான வார்த்தையை கொடுக்கிறார். வாசிங்க 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 வாசிங்க. 1 பேதுரு முடிப்பது. ஒருவன் போதித்தால் எப்படிங்க போதிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி. என்ன கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. கண்டத்துல கவனிச்சீங்கன்னா கண்ணு இருளாய் போடும். கண்ணு இருளாய் போச்சுன்னா கபோதியா மாறிடும். ஆமா, கண்ணு தெரியாதவனுக்கு கபோதின்னு பேரு. ஆமென். அல்லேலூயா. கபோதி. அந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்னது சொல்லுங்களேன்? கண்ணுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? கா. அந்த கா இல்லனா நீ போதி. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பாப்போம். கண்ணு கெட்டு போச்சுன்னா போதிக்கு முன்னாடி காவை போட்டு நீ கபோதியா மாறிடுவ. அல்லேலூயா. ஆமா, கா போதின்னு என்ன அர்த்தம்? கண்ணுள்ளவனாய் போதி, இல்லனா நீ கபோதி. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கன்னா ஒரு வேத வசனத்தை புடிச்சுக்கிட்டு இயேசு இப்படி பண்ணா, இயேசு இப்படி பண்ணா, இயேசு இப்படி பண்ணா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு பண்ணதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிறியா? அப்படின்னு சொல்லல பாப்போம். இயேசு ஒரு நாள் கூட ஜுரமா படுக்கல, வேதத்துல எழுதல. அப்ப ஜுரம் வந்தா யாரு? வேண்டாம். நடுவர் எங்க நிக்கிறாரா? வாசல நிக்கிறார் ராஜா. அல்லேலூயா. வாசல நிக்கிறார். ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் சாந்தம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்ப பார்த்தாலும் கருவாட்டு குழம்பு வச்சிட்டு இருக்கிறிய. நீ போதிக்க ஆரம்பிச்சாலே பக்கத்து வீட்டுக்கார கருவாட்டு குழம்பு மாட்டேங்குது. போன வாரம் கருவாட்டு குழம்பு, நேத்து கருவாட்டு குழம்பு, முந்தா நாள் கருவாட்டு குழம்பு. எப்ப பார்த்தாலும் நாட்டம் அடுத்த ஒரு பிரசங்கமா. இதுல பப்ளிக் மீடியா வேறையா? அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் மகிமையா இருங்கள். 4:11 வாசிக்கணும். ஒருவன் உதவி செய்தால் என்னங்க? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அப்படி போதிக்கலனா என்ன பண்ண? வீட்டுல உட்கார். அல்லேலூயா. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் உபதேசமா மாத்தாத. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரசங்கமா மாத்தாத. கர்த்தருடைய வார்த்தையின்படி. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின்படி பிரசங்கம் பண்ண கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரசங்கிக்காத தேவ மனுஷர்கள் இருப்பீர்களேயானால், ஆண்டவருடைய தாசர்கள் இருப்பீர்களேயானால், கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனத்தின்படி நாங்கள் ஒப்பு கொடுக்காத இருப்பீர்களேயானால், இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு ஆலோசனை, அருமையான கர்த்தருடைய தாசர்களே, தேவ ஜனமே, நம்மை அர்ப்பணிப்போம், என்னையும் சேர்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வர்றாரு, நியாயாதிபதி வர்றாரு. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தலும் பலத்தின்படி செய்ய கடவன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு பலம் கொடுத்தாரோ அந்த பலத்துக்கு தந்தவன் என்ன பண்ணா? உதவி பண்ணணும். ஊரெல்லாம் போய் கடன் வாங்கி அரிசி பருப்பு என்னன்னு சொல்லிட்டு வச்சு கடன் கொடுக்கன்னு சொல்லிட்டு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கிளிப்பிங் எடுத்து 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 வீடியோவில் போடக்கூடாது. என்ன பலனா உனக்கு? 10 ரூபாய்க்கு பலன் உண்டா? அதை மட்டும் செஞ்சுட்டு போகணும். 25 ரூபாய்க்கு கடன் வாங்கி என்ன பண்ணாத? ஆமா, ஏழைகளுக்கு விதவைகளுக்கு நல்லா கொடுக்கிறார் அவர். அப்படி சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். தலைப்புள்ள தெருக்கோடியில தர்மம் பண்ணிக்கிறானா, தாய் வீட்டுல தரித்திரமா படுத்து கிடக்கிறாளாம். இப்படிப்பட்ட என்ன வேணா தர்மம் வேண்டாம். எல்லாம் யூ டூ இட் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். எப்படி உதவி செஞ்சு எப்படி செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? வலது கை செய்யுது, இடது கைக்கு தெரியக்கூடாது. அதான் மினிஸ்ட்ரி. அதான் மினிஸ்ட்ரி. ஸ்டில்லு வீடியோ. இன்று 300 பேருக்கு அரிசி கொடுத்தோம், 400 பேருக்கு எண்ணெய் கொடுத்தோம். ஆமா, இதனால நீ மொத்தமாய் 400 300 700 பேருக்கு குழி தோண்டி இருக்கிறாய். கர்த்தருடைய சத்தத்தின்படி செய்யல. அல்லேலூயா.
வாங்க, எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அப்ப பலன் எங்க இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அந்த இயேசு கிறிஸ்து யாரு? வார்த்தையாகிய தேவன். அந்த வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த வார்த்தை தான் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்மளை இன்னைக்கு யாராச்சும் பேசக்கூடாத ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா 40 நாளைக்கு நெஞ்சுக்குள்ள ஒரு வலி வலிக்கும் பாருங்க. அல்லேலூயா. வலிமலிகை தான். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சும்மா ஒரு வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா? என்னமா பேசிட்டா தெரியுமா? அப்படின்னு நினைக்கும் போது நெஞ்செல்லாம் வலிக்கும் தெரியுமா? அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கிறத போய் சாவலான்னு சொல்லிட்டா, இனி நான் வாழணுமா? வாழாத சாவு. அல்லேலூயா. வார்த்தை ஒரு மனுஷனை உருவாக்கும். வார்த்தை ஒரு மனுஷனை ஒண்ணுமில்லாமலே ஆக்கிடும். அல்லேலூயா. ஆமென். ஆனா தேவ வார்த்தை நமக்குள்ள இருந்தா மனுஷ வார்த்தை நம்மள ஒண்ணுமே பண்ணாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. எவருக்கு? வார்த்தையின் மூலமாய் நமக்கு பலத்தை கொடுக்கிற அவருக்கே. அல்லேலூயா. வார்த்தையின் மூலமாய் நமக்கு திடத்தை கொடுக்கிற அவருக்கு. வியாதி வந்தா, பாடு வந்தா, உபத்திரம் வந்தா, சத்ரு உள்ள எதையோ பேசுறான். ஆமென். சின்ன பிரச்சனை வந்து கொஞ்சம் சூழ்நிலை மாறினா, ஏன்னா என்னோட கூட சாத்தான் பேசுவான், பயத்தை உண்டு பண்ணுவான் எனக்குள்ள. அல்லேலூயா. அப்ப அடிக்கடி சொல்லுவான், பல சத்துருவே, இயேசுவின் நாமத்தினால உன்னை நான் அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. காரணம் அவரின் பலனா இருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்ன அவரின் கோட்டை. ஆமென். என்னுடைய அரண். தூங்குறவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ராமன் சொல்ல மாட்டீங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தை தான் நம்மை மகிமைப்படுத்துகிறது. அவரால் நமக்கு பலன் வருகிறது. மோசேக்குள்ள இருந்த அந்த வெளிச்சம், மோசேக்குள்ள இருந்த அந்த கட்டளை, அவன் கண்களில் தெளியப்படுத்தின அந்த வேத வெளிச்சத்தின் மகிமை, சரீரத்துல அவன் பிரசித்த பெற்றிருந்த அந்த தேவனுடைய வெளிச்சம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குமேயானால் ஒருத்தரை என்ன பண்ண மாட்டோம்? சாடிக்க மாட்டோம். ஒருத்தர் வேதனைப்படுத்த மாட்டோம். அவருடைய கிருபையினாலே நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கண்களை மூடுங்க, நல்லா ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென். எவ்வளோ நேரம் ஆகிவிட்டது அல்லவா? அல்லேலூயா. ஆமென். ஆமென். 150 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி வந்து 2.5 மணி நேரம் சாப்பிடுவோம். கண்களுடைய ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆண்டவர்கிட்ட வரும்போது மாத்திரம் தான் நேரமாகி விட்டது, பசிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை உனக்குள்ள எனக்குள்ள இருந்தா பசிக்காது. வார்த்தை உனக்குள்ள எனக்குள்ள இருந்தா ஆவி பலன் கொண்டு இருக்கு. ஆமென். மகிமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே, இந்த நேரத்தில் மோசேயை பலப்படுத்தின உங்க கட்டளை, மோசேயை பலப்படுத்தின உமது வெளிச்சம், வேத பிரசன்னம் எங்களுக்குள்ள மகிமை அடைவதாக. ஆண்டவரே, ஒரு காரியம் நான் கத்துக்கொண்ட காரியம், கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் எங்களுக்குள்ள முழுமையா இருந்தா, ஆமென், குற்றவாளிகளா இருக்க வேண்டிய நாங்க மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதுனால எங்கள் குற்றங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது, எங்கள் மீறுதல் அக்கிரமங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது. ஐயா, உங்க மகிமையினால நாங்க வெற்றி சிறக்க எங்களை நீ உயர்த்தி கொண்டு வருகிறீர். உங்க கிருபை எங்களை மூடட்டும், உங்க வல்லமை எங்களை மூடட்டும். ஆமென். உங்களுடைய சமூகம் எங்களை மூடட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அருமையான தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு ஒரு காரியம், யூடியூப் அதிகமா பார்க்கிற பிள்ளைகள், பேஸ்புக் பார்க்கிற பிள்ளைகள், வாட்ஸ்அப் கவனிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வேண்டுகோள். கண்டபடி மற்றவங்களை குற்றப்படுத்தி பதிவிடுகிற எந்த பதிவுக்கு பின்னாடி நீங்க போகாதீங்க. வேதம் சொல்லுது, நீங்க குறை சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா குறை உள்ளவர்களாய் மாறி விடுவீர்கள். அந்த ஆவி நமக்குள்ள உள்ளவன் பூந்துடும். அதனால நல்லதையே சொல்லவும் நல்லதையே செய்யவும் எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, நியாயம் தீர்க்கும்படி எங்களை அனுப்பல பலவீனமானவனையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உமது வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்க எல்லாம் தழும்புகளால் தான் சுகமாக்குறோம். ஆண்டவரே, ஆமா, தழும்பு இல்லைன்னா நாங்க அடிபட்டது என்று சொல்லக்கூடிய காரியத்தையே மறைச்சிடுவோம். அதனாலதான் தழும்புகளால் சுகமாக்குறார் ஆண்டவர் எங்களை. எங்களுக்குள்ள குறைகள் உண்டு, நாங்கள் குறை உள்ளவர்களா இருந்துதான் குறைகளை நிவர்த்தி செய்யக்குள்ள எங்களுக்கு பலத்தை கொடுக்குறீங்க.
எங்களுடைய பலவீனத்தில் உடைய பலன் பரிபூர்ணமா இருக்கும். உங்க வார்த்தை தான் எங்களுக்கு வல்லமை தருகிறது. உங்க வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்கிறது. உங்க வார்த்தை தான் எங்களை எழும்பி கட்ட பண்ணுகிறது. ஆண்டவரே, எங்களை, எங்கள் கூடாரத்தையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் கை பிரயாசங்களையும் என் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறீர். நீ பெரியவராய் இருக்கிறீர். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் செஞ்செல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த. ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.